ஆயினும் அல்லாஹ் தன்னிடமிருந்து தீர்க்கமான வெற்றியையோ ஏதேனும் ஒரு உதவியையோ அளித்துவிடக்கூடும். அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகத்தை குறித்து வருந்துவார்கள். இது அல்லாஹ் சொல்கிறான். இப்படியே சூழ்நிலை இருக்காது, ஒரு நாள் வரும், அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான். யாருக்கு? மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சக்தியை கொடுத்துருவான். ஒன்று வெற்றி, அல்லது ஒரு மறுக்க முடியாத ஒரு பவரை கொடுத்துருவான். அதாவது மிகப்பெரிய பலசாலிகளாக ஒரு இடத்துல எல்லாம் அவங்கள ஆக்கி விட்டுருவான். அது எந்த இடம் எல்லாம் தெரியாது, மொத்தத்தில் ஆக்கி விட்டுருவான். அப்போ ஆயிரும்போது இந்த நயவஞ்சகர்கள் இருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி இந்த இஸ்லாமிய நாடுகள், அவங்களுடைய அந்த ப்ராபகண்டா ஏஜென்ட்ஸு, அவங்களுடைய புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தம்முடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகத்தை குறித்து வருந்துவார்கள். சரி, இவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் பார்த்தா மேலே வந்துட்டாங்க. என்ன அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் என்ன உடனே அவங்க வருந்துவாங்க. என்ன பேசாமல் போயிருக்கலாமே, ஜெயிச்சிருக்கலாமே, இது மாதிரி பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி இதே கூத்து ஹமாஸை ஆதரித்து இந்த கூட்டம் வீடியோ போடுது. ஹமாஸை ஆதரித்து வீடியோ, உனக்கும் ஹமாஸுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொல்கிறேன். ஒன்று நீ ஹமாஸை சப்போர்ட் பண்ணுறிய, நீ சப்போர்ட்டு பண்ணுறதில்ல. ஹமாஸோடைய அக்கீதா என்ன? நீ யாரை கவாரிஜின்னு சொல்கிறிய அந்த அக்கீதா தானே. ஆனால் ஹமாஸை பற்றி பேசுனா முஸ்லீம்கள் குஷி ஆவாங்க அப்படின்னா முஸ்லீம்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஹமாஸை பற்றி வீடியோ அது போட்டாங்க. கடைசியாக ஒரு சேனலில் அது நக்கிட்டு போயிடுச்சு. சரியா? ஹவுதீஸ் அமெரிக்கா கப்பலை அடிக்கும்போது உடனே இவங்க குஷியாக வருது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். உனக்கும் ஹவுதீஸுக்கு என்ன பிரச்சனை? ஹவுதீஸை அடித்து சாவடிக்கணும் நீ தான் 4 வருஷம் முன்னாடி பேசு. வீடியோ இருக்கு. இதே கூட்டம், அதே கும்பல், எந்த கும்பல் சொல்கிறேன்னு அந்த கும்பலுக்கு நல்லா தெரியும். நமக்கு தேவையில்லை, அந்த கும்பலோட எந்த சொந்த பகையும் நமக்கு கிடையாது.